கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஓசியா 2 அதிகாரம் 15 அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்பிக்கை என்பதே. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவிசுவாசத்தினால் செய்த எல்லா துர்க்கிரியைகளின் நிமித்தமாக தேவனுக்கே விரோதமானார்கள். அதனால் மிகவும் பாடுகளுக்குள் கடந்து போனார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பினாலும் கிருபையினாலும் இஸ்ரவேலர்களின் சூழ்நிலைகளை முழுவதும் மாற்றி அமைத்து மறுபடியும் அவர்கள் உயிர் மீட்சி அடைவார்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேலர்களுக்கு திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பேன் என்கிறார். மற்றும் சாபத்தீடானதை எடுத்து மறைத்து வைத்த ஆகானின் செயலின் நிமித்தமாக அவனுடையவர்கள் அனைவரும் கல்லறிந்து கொல்லப்பட்ட இடமான ஆகோரின் பள்ளத்தாக்கை சாபங்களை நீக்கி நம்பிக்கையின் வாசலாக நான் மாற்றி இஸ்ரவேலர்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்களுக்கு எப்படியாக மன்னித்து மறுபடியும் அவர்களை திரும்ப கட்டினாரோ அதே போல தேவனாகிய கர்த்தர் நம்மையும் மன்னித்து எந்த இடத்தில் நாம் தலைகுனிந்து அவமானப்பட்டோமோ அதே இடத்தில் சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து நம்பிக்கையின் வாசலாக அந்த இடத்தை தருவதற்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறார். ஆகையால் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நம்முடைய முழு வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் மனம் திரும்பி உம்மிடத்தில் வரும்போது எங்களை உம்முடைய அன்பினால் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.